அக்டோபர்ல எங்கள் அம்மா மேலே ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸில் அங்கே இது புக்கில் வந்து ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்தாரு. ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு அதுலேருந்து எனக்கு கால் பண்ணார். நான் போய் யாருன்னு கேட்டேன். அப்போது நான் விகே புத்தூர் எஸ்ஐ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது உங்கள் சர்டிஃபிகேட் விஷயமா நான் பேசுகிறேன். சர்டிஃபிகேட் விஷயமா பேசணுன்னா எதுக்கு சார் கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது சர்டிஃபிகேட் வாங்கி தரதுக்காக பேசினேன் அப்படின்னு சொல்லி பேசினார். சரின்ட்டு நானும் பேசினேன். சரி சர்டிஃபிகேட் எப்படியாச்சும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான். ஆனாலும் அவர் வந்து அதைப்படி பேசலை, எங்கிட்ட தவறாக தான் பேசினார். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு மெசேஜாக பண்ணார். நான் அப்பவும் கூட ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் இது வீடியோ கால் பண்ணார். வீடியோ கால் 2-3 டைம் பண்ணார். நான் அட்டன் பண்ணலை, அட்டன் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் அப்போ கூட ஃபேஸை காட்டாமல் தான் பேசினேன். பேசிட்டு அதுக்கப்புறம் இது வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப தவறான மெசேஜ்லாம் பார்த்தாரு. ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே இருந்தார். நான் அதுக்கும் கூட ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு பொங்கல் அன்னைக்கு கால் பண்ணார். நீ வெளியில் வா, நான் வருவேன் டியூட்டிக்கு அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன எதுக்கு சார் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்பவும் ஒன்றுமே சொல்லலை. அப்பவும் கால் டெலீட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் எங்கள் வீட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மெசேஜும் கால்லேருந்து எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணேன். டெலீட் அதுக்கப்புறமா சனிக்கிழமை 18ஆம் தேதி கால் பண்ணி நீ எப்போ கடை அடைப்ப அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எப்பவும் போல் 1 மணிக்கு நான் சாப்பிட்றதுக்காண்டி கடை அடைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தெருவை 2-3 தடவையும் சுற்றி வந்திருக்காரு. தென்காசி அருகே காவல் உதவி ஆய்வாளர் தவறாக நடக்க முயன்றதால் மனமுடைந்த இளம்பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீராணம் கிராமத்தை சேர்ந்த பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த எஸ்ஐ சதீஷ்குமார் அந்த பெண்ணிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சதீஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் தனது மரணத்திற்கு காரணம் உதவி ஆய்வாளர்தான் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு சின்ன கோவிலாங்குளத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அதனால அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு உடந்தையாக இருந்தது வந்து கார்த்திக்கும் எஸ்ஐ சதீஷ்குமார் தான் எங்கிட்ட வந்து தவறாக நடந்து கொண்டார்.